நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அப்படின்னு 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 3 சொல்லுது. அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். 1 John 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல என்பதை இந்த வசனம் நம்ம திட்டமும் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனாலும் நமக்கு கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிவதில் சில குறைகள் இருக்குது. சில கஷ்டப்படுறோம் நம்ம. ஆனால் அது பாரமாகவும் நினைக்கிறோம். ஆனால் வசனங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஸோ இன்னைக்கு பைபிள் ஸ்டடி வந்து கம்ப்ளீட்டாக இந்த வார்த்தைகளை வச்சு தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன் கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்கு பாரமாக தெரிகிறது, அதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன் அப்படின்ற காரியங்களை குறித்து தான் கர்த்தர் இன்னைக்கு வசனங்களை கொடுத்துருக்கிறார். முதல்ல அவர் சொன்னது போல அது பாரமானவைகள் அல்லன்னா அது பாரமானவைகள் அல்லதான். எனக்கு ஏன் அது பாரமா இருக்குன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி டிவி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தாத்தாக்களுக்கு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வந்து ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருப்பாங்க. அது அவங்களுக்கு பெருசா அவங்க வந்து அவங்களுக்கு தோண்டி இருக்காது. ஏன்னா டிவின்ற காரியங்கள் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் இல்லை. அதனால அந்த பாவத்தை விட்டு வெளியே வரதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படாம ரொம்ப ஈஸியா அதை வந்து மேற்கொண்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதே தாத்தாங்களுக்கோ நீங்க டிவி பார்க்காதீங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ ஏன் வந்து அன்னைக்கு அது பாரமானவைகளா அல்ல, இன்னைக்கு ஏன் அது பாரமானவைகளா இருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த பாவத்தை நடப்பிப்பதற்கு எனக்கு ரொம்ப இச்சை இருக்குது. அந்த பாவத்தை நடப்பிக்கிறதுக்கு நான் ஆவலாக இருக்கிறேன். அதனால கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முடியாம நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால தான் கர்த்தருடைய கற்பனைகள் எனக்கு பாரமானவைகளாக இருக்கிறது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறோம். அப்போ இதை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்ற காரியங்களை நம்ம பார்ப்போம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்போ அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது வந்து அது அன்பின் மூலமா வரணுமே தவிர, அது வந்து ஒரு லாவை ஃபுல்ஃபில் பண்றதுக்காகவோ, இல்ல அவர் சொல்லிட்டாரு அதனால நான் கீழ்ப்படியணும், இல்லைன்னா நரகத்துக்கு போயிருவேன்ற அந்த கட்டாயத்தினாலோ அதை செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல. ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்போ அன்பு கூறுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாம போனோம்னா அந்த இடத்துல அன்பு இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்ததா இன்னைக்கு வாசிக்கலாம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம் 28 முதல் 30 வரை. Matthew 11:28-30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். ஆமென். கர்த்தருடைய கட்டளைகளின் மீது நமக்கு ஒரு சரியான புரிதல் இருக்கிறதா அப்படின்றத நம்ம நிதானித்து பார்ப்போம். அந்த கட்டளையை நம்ம கீழ்ப்படிவது ஒரு அடிமை பயத்தினாலா இல்ல ஒரு அன்பின் வெளிப்பாடான்றத நம்ம நிதானித்து பார்ப்போம். இன்னும் ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம வந்து கட்டளை கொடுத்துட்டாரு, நம்ம அதை கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலைன்னா நரகத்துக்கு போயிருவோன்ற அந்த பயத்துல நம்ம எல்லாரும் கீழ்ப்படுகிறோமா? இல்லைன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக வெளிப்பட்டு எனக்காக அவர் வந்து என் பாவங்கள் எல்லாம் கழுவி என்னை சுத்திகரித்தார்ன்ற அந்த அன்புல நாம வந்து கீழ்ப்படுகிறோமான்ற எங்க கேள்வியாக இருக்குது. வசனம் சொல்வது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ கர்த்தர் வந்து சில கட்டளைகளை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். வசனம் 30 சொல்லுது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. இப்ப அந்த காலகட்டத்துல மோசேயின் பிரமாணத்துல மொத்தம் 613 கட்டளைகள் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த கட்டளைகள் நம்ம யாரும் கீழ்ப்படிய தேவையில்லை. அது எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்து கீழ்ப்படிந்து அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை நிறைவேற்றினார் நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். அப்போ அவர் வந்து அவரை விசுவாசிச்சா மட்டும் போதும். அவர் மேல விசுவாசித்து நம்ம வந்து பாவங்களுக்கு அறிக்கையிடும் பொழுது நம் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த சுமையாக அந்த காலகட்டத்துல வந்து சுமையாக தோன்றின அந்த எல்லா கட்டளைகளையும் அவரே நிறைவேற்றி நமக்கு லகுவாக அவர் மாத்தி கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் லகுவா இருக்குது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்குன்னா அது சத்தியம் உள்ள வார்த்தைகள் தான். ஆனா எனக்கு ஏன் அது வந்து பாரமாக இருக்கிறது, என்னால ஏன் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியல அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் முக்கியமா
நம்முடைய பாவத்தை நடப்பிக்கிற அந்த இச்சைகள் மூலமா நம்ம விழுந்து போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நாம வந்து இதை மேற்கொண்டு ஆகணும். மேற்கொண்டது வந்து அது அடிமை பயத்தினால என்ன தண்டிச்சிருவாருன்ற அந்த பயத்தினால இல்லாம அது அன்பின் வெளிப்பாடாக இருக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தருடைய வந்து கட்டளைகள் நமக்கு வந்து மெதுவாயும், அந்த நுகம் வந்து நமக்கு மெதுவாயும், நமக்கு அந்த சுமை வந்து லகுவாயும் இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வாசிப்போம் யோவான்ல 14ஆம் அதிகாரம் வசனம் 15. John 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கூறுகிற பிள்ளைகளா நம்ம இருந்தோம் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது போல கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளா நம்ம வாழ வேண்டும் அப்படின்ட்டு. அப்போ இது கடமைக்காக அந்த கீழ்ப்படியாம ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் கர்த்தர் விரும்புகிறார். சோ இவர் சொல்லிட்டாரு இதை செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல வந்து கீழ்ப்படியாம எனக்காக வந்து வானத்தில் இருக்கிற தேவன் பூமிக்கு இறங்கி வந்து என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அவர் உயிர்த்து இன்னைக்கு வந்து எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் அன்பை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு அவருடைய அவர் நமக்கு மேல் ஊட்டினார். அவர் வந்து நம்மோட கூட இருந்து நம்ம இடப்புறமோ வலப்புறமோ சாயும் பொழுது நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டுகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்ற அந்த அன்போட நம்ம கீழ்ப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இல்லாமல் ஒரு பயத்துல ஒரு அடிமை பயத்துல வந்து அவர் வந்து கீழ்ப்படிய சொல்லி நம்ம விரும்பவே இல்லை. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கர்த்தருடைய கட்டளைகள் நமக்கு வந்து அது பாரமானவைகள் தான் எப்பயுமே இருக்கும். ஆனா அன்புனால நம்ம வந்து கை கொள்ளும் பொழுது அது நமக்கு ரொம்ப லகுவா இருக்கும் சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிக்கலாம். Deuteronomy 6:24. இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோட காப்பதற்கும் எந்நாளும் நன்றாய் இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். இந்த எல்லா கட்டளைகளின் படியையும் செய்ய நமக்கு கர்த்தர் வந்து கட்டளையாக கொடுத்திருக்கிறார். ஆனா எதுக்காக அந்த கட்டளை கொடுக்கிறாருன்னா நமக்கு வசனம் சொல்லுகிறது இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் எந்நாளும் நன்றாய் இருப்பதற்கும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பயந்து இந்த கட்டளைகளையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கார். அப்போ நம்ம வந்து ஒரு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது வசனம் சொல்லுகிறது நம்ம உயிரோட காக்கப்படுவதற்கும் இந்த பூமியில வந்து நம்ம வாழ்வதற்கு நம்ம உயிரோட காக்கப்படுவதற்கும் அது மாத்திரம் இல்லாம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நம்ம வந்து ஜீவனுள்ள பிள்ளைகளா இருப்பதற்கும் எந்நாளும் நன்றா இருக்கிறதற்கும் இந்த பூமியில மாத்திரம் இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் கூட எப்பொழுதுமே கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கூட இருப்பதற்கு அவர் சொல்லுகிறார். நம் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, அந்த பயம் அப்படின்றது அந்த அடிமை பயம் பத்தி பேச வரல இந்த இடத்துல. கர்த்தர் மேல இருக்கிற அன்பு, அவர் நமக்கு செய்த அந்த சாக்ரிஃபைஸை நினைவு கூர்ந்து அவர் அட்மயர் பண்ணி நான் இந்த பூமியில வந்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத என்னை வந்து அவர் தேர்ந்தெடுத்து எனக்காக வெளிப்பட்டு என் பாவங்களுக்காக மரித்து எனக்காக உயிர்த்த தேவனை வந்து நம்ம நினைவு கூர்ந்து அவர் மேல் அன்பு கூர்ந்து அவர் மேல அந்த மரியாதை வைக்கிற பாத்தீங்களா, அதை குறிச்சுதான் இங்க பேசப்படுகிறது. அப்ப அவர் மேல வந்து நம்ம பயந்து எல்லா கட்டளைகளின் படியும் நம்ம செய்ய நம்ம வந்து கவனமா இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நம்மை அவர் உயிரோடே காப்பார், என்னாலும் நன்றாய் இருப்பதற்கு நம்ம நன்றாய் இருக்கணும்னு அவர் சித்தமா இருக்கிறது. இதை பார்க்கிறோம். வாசிப்போம் யாக்கோபு 1:25, ஜேம்ஸ் 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறைக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். ஆமீன். நம்ம எல்லாரும் பாக்கியவான்களாய் மாறணும்னு தான் வானத்துல இருந்த தேவன் பூமிக்கு இறங்கி வந்தார். நம்ம யாரும் பாவத்துல வந்து நரகத்துக்கு போகக்கூடாதுன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் வெளிப்பட்டு நம் பாவங்கள் அனைத்தையும் அவர் மன்னித்தார் நம்ம எல்லாரும் உணர்கிறோம். எதுக்காகனா நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகணும், அவரோட கூட என்றென்றைக்கும் நம்ம இருக்கணும்ன்ற அந்த ஒரே ஒரு எண்ணம் தான். அப்ப அவர் சொல்லுகிறார் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. அப்ப இங்கிலீஷ்ல சொல்றாங்க பாத்தீங்களா, லுக் அட் இட் கேர்ஃபுல்லி. அது ரொம்ப வந்து காஷியஸா அவர் சொல்லுகிற கட்டளைகளை வந்து அதை உற்று பார்க்கறது மாத்திரம் இல்ல, அந்த வசனங்களை வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை இருதயத்திலே நிறுத்தி தியானித்து அதில் நிலைத்திருக்கிறவனே அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அதை வந்து பார்க்கறது மாத்திரமல்ல, அதை இருதயத்துல வைக்கிறது மாத்திரமல்ல, அந்த கட்டளைகளின்படி கீழ்ப்படியணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். திரும்ப வாசிக்கிறேன். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். அப்ப நம்ம வந்து எல்லாரும் பாக்கியவான்களாய் மாறணும் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய காரியம், தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அந்த கர்த்தருடைய கட்டளைகளை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோமா இல்லையா, ஒரு அடிமை பயத்துல நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்ல அன்பின் வெளிப்பாடா கர்த்தர் எனக்காக இதெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் அதனால வந்து அவருக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன்ற அந்த எண்ணங்களோட நம்ம கீழ்ப்படுகிறோமான்றதை நம்ம நிதானித்து பார்ப்போம். அப்போ ஒரு அடிமை பயத்துல கீழ்ப்படிய ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால சஸ்டெயின் ஆக முடியாது.
எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கேப் விழுந்து நான் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றது, நான் எவ்வளவு கீழ்ப்படுகிறது, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நான் செய்கிற காரியங்கள் வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். 2வது தலைப்பா நான் பார்க்க போறது, என்னால ஏன் வந்து இதை மேற்கொள்ள முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, பாவ இச்சைகளோட நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. சில காரியங்கள் நான் வெறுக்கிறேன். ஆனா நான் வெறுத்தால் கூட அந்த காரியத்தை வந்து என்ன அறிஞ்சோ அறியாமலோ அதுக்கு நான் வந்து பாவத்துல விழுந்து போகிறேன்றதை பார்க்கிறோம். சோ பாவ இச்சைகள் வந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய விடாமல் அது தடை செய்கிறது. அப்போ பாவமா கட்டளையான்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து பாவத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த பாவத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது கர்த்தருடைய கட்டளைகள் எனக்கு பாரமானவைகளாக இருக்கிறது. இன்னைக்கு டிவி பார்க்க வேண்டாம்னு சொன்னோம்னா அது கண்டிப்பா எனக்கு பாரமாக இருக்கிறது. ஏன்னா டிவி பார்க்கிற காரியத்துல நான் மூழ்கி இருக்கிறேன். அது எனக்கு வந்து நிறைய டைம் வந்து எனக்கு விரயம் பண்ணுது. வந்து அது வந்து பார்க்க பிடிச்சிருக்குது. அங்க நடக்கிற காரியங்கள் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த காரியங்களா இருக்கிறதுனால அதை நான் பார்க்கிறேன். ஆனா கர்த்தருடைய கட்டளைகள் சொல்லுது, வீணான டைமை ஸ்பெண்ட் பண்ணாத, நேரத்தை விரயம் பண்ணாத, இருதயத்துல வந்து தேவையில்லாத சிந்தனைகளை எழுப்பாதன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால எனக்கு வந்து அதை விட முடியாம இருக்கிற காரணம் என்னன்னா, எனக்கு அந்த பாவத்தின் மேல இருக்கிற இச்சை, அந்த டிவியை பார்க்கணுன்ற அந்த இச்சை. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும்தான். நமக்குள்ள வந்து அநேக பாவங்கள் இருக்கலாம். ஆனா எதனால வந்து கர்த்தருடைய கட்டளைகள் கீழ்ப்படியா முடியாம போகுதுன்னா, ஒரு பெரிய ரீசன் வந்து இந்த வசனங்கள் சொல்வது போல பாவ இச்சைகளோட இருக்கு நமக்கு வந்து ஒரு போராட்டம். 2வது காரியமா பார்த்தோம்னா, அந்த பாவம் எனக்கு தெரியுது, இது பாவம், இது கர்த்தருக்கு விரோதமான காரியம் எனக்கு தெரியுது. தெரிந்தும் கூட அதை மேற்கொள்றதுக்கு நான் போராடினாலும் அதை மேற்கொள்ள முடியாம, மேற்கொள்றதுக்கு எனக்கு பலன் இல்லாம நான் தோத்து போயிட்டே இருக்கிறேன். ஏன்னா இன்னமும் கூட அந்த பாவத்தை வெறுக்கிற அளவுக்கு எனக்கு இருதயத்துல வந்து நான் வந்து அதை நிர்ணயம் பண்ணலன்றதை பார்க்கிறோம். கலாத்தியர்ல வாசிப்போம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 17 வரை. கலேஷியன்ஸ் 5:16-17. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். பின்பு நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அது என்ன ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்கிறதுன்னு பார்க்கும் பொழுது வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள். வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 38 தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறும் பொழுது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாக நமக்குள்ள வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எதுக்கு உள்ள வருகிறார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவதற்காகவே வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம வழி நடத்துவார். நம்ம எல்லாருக்கும் அறிந்த பிள்ளைகளா இருக்கும். அப்போ ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது அப்படின்னா என்னன்னா, முதல்ல பரிசுத்தாவின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்து அவர் சொல்லுகிறதை கேட்டு அவருக்கு பிரியம் உண்டாகத்தக்க வாழ்க்கையை வாழ்றதுதான் ஆவிக்கேற்றபடி நடக்கிறது. அது மாத்திரம் இல்லாம அந்த பாவம் அப்படின்ற காரியம் எந்த ரூபத்துல வந்தாலும் அது எல்லாவற்றையும் கடிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலைமைக்குள்ள நம்ம எல்லாரும் வரணும். அது கடிந்து கொண்டோமே ஆனால் கண்டிப்பா நம்மால மாம்சத்துக்குரிய இச்சைகளை நிறைவேற்றத்துக்கு வாய்ப்புகளே இல்லைன்றதான் பார்க்கிறோம். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். பரிசுத்தாவின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்து அவர் சொல்வதை கேட்டு அந்த பாவம் என்ற காரியம் எந்த ரூபத்துல வந்தாலும் சரி அதை ரிஜெக்ட் பண்ணி, எனக்கு இது வேண்டாம், இது கர்த்தருக்கு பிடிக்காது அப்படின்ற அந்த உறுதியோட அந்த பாவத்தை எதிர்த்து நிற்கிற திராணி உள்ள பிள்ளைகளை நம்ம மாறும் பொழுது கண்டிப்பா நம்மால மாம்சத்துக்குரிய இச்சைகளை வந்து நம்மால வந்து நடப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாம இருக்கும். அதான் வசனம் 17 சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இதில் ஒன்றோடு ஒன்று விரோதமாக இருக்கிறது. அப்போ நான் வந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய விடாம தடையா இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய பாவமாக இருக்கிறது. அந்த பாவத்தின் இச்சைகளை என்னால மேற்கொள்ள முடியாம நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன் பார்க்கிறோம். ஆனா அதை வந்து மேற்கொள்றதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் அறிஞ்ச காரியம் வந்து தேவனால் எல்லாம் கூடும் தான். ஆனா எனக்கு இதுல என்ன பிரயோஜனம் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் அவருடைய பரிசுத்தாவின் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது அவர் நம்மோட கூட இருந்து நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டி அவருக்கு என்ன பிரியமான காரியமோ அதை நடப்பிப்பதற்கு நம்ம எக்யூப் பண்றார். அப்ப அவர் சொல்லை கேட்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருந்து நம்ம வந்து அவருக்கு பிரியப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எந்த ஃபார்ம் ஆஃப் சின்ஸா இருந்தாலும் சரி அதை வந்து மேற்கொள்றதுக்கு நமக்கு அவர் திராணி உள்ளவர்களை நம்ம மாற்றுகிறான்னு பார்க்கிறோம். வாசிப்போம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 11. 1 Peter 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. ஆமென்.
இந்த பூமியில நம்ம வாழ்கிற இந்த நாட்கள் ரொம்ப டெம்பரவரியானதுதான். இந்த மாம்சத்தை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த மாம்சத்தோட டிசையர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட விருப்பத்தை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்ம யாருக்கும் பிடிக்கல. ஆனாலும் வேற வழி இல்லாம நம்ம என்ன பண்றோம், அந்த பாவத்துக்கு உட்பட்டு இருந்து நிறைய விஷயங்களை இன்னும் மாற்றத்துக்கு கொண்டு வர முடியாம தடுமாறி கொண்டு நம்ம பாவத்தை விழுந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வசனம் சொல்வது பிரியமானவர்களேன்னு சொல்லிட்டு அன்பா பேதுரு ஆரம்பிச்சு சொல்றாரு, அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற அப்படின்னு நீங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை ரொம்ப 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 டெம்பரரியான காரியம். நம்ம அந்நியரா இருக்கிறோம் இந்த பூமிக்கு. அது மாத்திரமல்ல, பரதேசிகளா இருக்கணும் வசனம் சொல்லுகிறது. அப்ப அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆத்துமாக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி பார்க்கிறோம். இப்ப நம்ம இருக்க போறது ரொம்ப டெம்பரரி தான். மேபி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆண்டவர் வெளிப்பட போற காலகட்டம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் a வெரி ஷார்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஷார்ட் டைம்ல மாம்சத்துக்குரிய இச்சைகளை நிறைவேற்றாம நம்ம எப்பொழுதுமே சதா காலங்களிலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட இருக்க போறோம்ன்றனா, அப்போ அந்த நம்ம எப்படி ரிஃபைண்டா அவர் விரும்பத்தக்க அந்த பரிசுத்தத்தை நம்ம எப்படி நடப்பிக்கணும்ன்ற அந்த எண்ணங்கள் நம்ம இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம இதை மேற்கொள்றது ரொம்ப சுலபமா இருக்கும். ஆனா நான் அதை நினைக்காம இன்னமும் கூட இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை நம்ம போராடி கொண்டு இந்த பாவ இச்சைகளை வாழ்க்கையில் நடப்பித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னா, என்னால அதை மேற்கொள்ள முடியாம இருமனம் உள்ள பிள்ளைகளா இருந்து கொண்டு நம்ம இந்த பிசாசு தந்திரங்களுக்கு சிக்கிக்கொண்டு நம்ம ஆத்துமாக்களை இழந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அநேகமாக இருக்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிப்போம். ஜேம்ஸ் 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். சோ இதை மேற்கொள்றதுக்கு பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு நிறைய வசனங்களை கொடுத்திருக்கிறார். அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரு ட்ரேட்ஸ் தான். இது உங்களுக்கு ஸ்பெஷலாவோ எனக்கு ஸ்பெஷலாவோ மாத்திரம் இல்ல, உலகத்துல வாழுகிற எல்லாருக்கும் இது உண்டு. கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் பிசாசானவன் என்ன பண்றான்னா சில ஸ்கீம்ஸ் வச்சிருக்கிறான், அவன் ஏமாத்த பாக்குறான், நம்ம வஞ்சிக்கிறான், பாவத்தை விழுகிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அதை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்றாருன்னா வசனங்களை கொடுத்து நம்ம திடப்படுத்துகிறார். அவர் இங்க சொல்வது போல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிதுன்னா ஒரு அன்வேவரிங்கான ஒரு ஒபீடியன்ஸ். அது எப்படி சொல்றதுன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, ஒரு அசைக்க முடியாத ஒரு கீழ்ப்படிதல். அதுக்குள்ள நம்ம எல்லாரும் வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு பிடித்த காரியங்கள் இது. எங்க அப்பாவோட மனசு நோகிற மாதிரி நான் எதையும் செய்யவே மாட்டேன். அவருக்கு எது பிரியமா இருக்குதோ அதை மாத்திரம்தான் நான் என் வாழ்க்கையில் நடப்பிப்பேன்ற அந்த அன்வேவரிங், ஒரு அசைவில்லாத ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள நம்ம எல்லாரும் வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அவர் சொல்லுவது போல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து 2வது காரியமா, ஃபர்ஸ்ட் கீழ்ப்படினோம், அடுத்து 2வது காரியமா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்னைக்கு ஒரு போன் பாக்குற சூழ்நிலை இருக்குது. அந்த போன்ல ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அதை நான் பாக்குறோம்னு என் மாம்சம் பேசுது. அந்த மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டு நான் அதை பாக்குறேன்னா, இல்ல இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காது. அதனால நான் என்ன பண்றேன்னா, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்றேன், இந்த வீடியோஸை பார்க்க என்ன வைக்கிற அசுத்தாவே சாத்தானே என்னை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்குறமா. அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப யாரால இதை பண்ண முடியும்னா உங்களாலையும் என்னாலையும் தான் இதை பண்ண முடியும். அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து, அந்த இச்சைக்கு இடம் கொடுத்து நம்ம அந்த பாவத்துக்குள்ள விழுந்து அதுல நடந்து போகிறோமா, இல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து அந்த அன்வேவரிங்கான அந்த அசைவில்லாத உறுதியோட அந்த கீழ்ப்படுதலோட பிசாசு ஒரு பாவத்தை இச்சையை உண்டு பண்ணும் பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்றேன், எனக்கு இந்த எண்ணங்களை கொடுக்குற அசுத்தாவிய சாத்தானை என்னை விட்டு வெளியே போ அப்படின்னு கட்டளை கொடுக்கறதுக்கு நம்ம திராணி உள்ள பிள்ளைகளா இருக்கிறோமான்னு நிதானத்தை பார்ப்போம். அப்போ இது பண்றது ரொம்ப ரொம்ப எளிதானது. ஏன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியலன்னா, அந்த பாவத்தின் மேல எனக்கு இச்சை இருப்பதனால் நான் அதை மேற்கொள்ளாம அதோட சேர்ந்து நான் வாழ ஆரம்பிக்கிறேன். அப்ப சேர்ந்து வாழ ஆரம்பிக்க அந்த பாவத்துக்கு நான் அடிமையாக மாறுகிறேன். ஆனா வசனம் சொல்லுகிறது யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்த பிறகும் கூட என் வாழ்க்கையில இன்னும் விடுதலை இல்லாம இருக்குன்னா அந்த பாவத்தின் மேல் எனக்கு இன்னமும் கூட இச்சை இருக்கிறது. அதை நான் நேசிக்கிறேன், அதை நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில இருந்து அந்த பாவத்தை எடுத்து போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அது மனசு இல்லாததுனாலதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாம நான் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து அவன் சொல்வது அவன் இச்சையை என் வாழ்க்கையில எனக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கான்ற அந்த புரிதல் இல்லாம நம்ம என்ன பண்றோம்னா அதுக்குள்ள நிலைத்து நிற்கிறோம். வாசிப்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 13 வரை. டைட்டஸ் 2:11-13. ஏனெனில்
எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் பொழுது நானும் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோட கூட என்றுமே நான் இருக்க போகிறேன் என்று நம்ம எல்லாரோட நம்பிக்கையா இருக்கிறது. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமக்கு போதிக்கிறது. அப்போ வசனம் 11 சொல்லுது, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய நீதியான வாழ்க்கையினால அல்ல, கர்த்தருடைய நீதினால அவருடைய கிருபையினால நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவர் தெரிந்து கொண்டு அவருடைய கிருபையை நம்ம மேல ஊற்றி, எதுக்காக ஊற்றுறார் அப்படின்னா நம்ம எல்லாரும் அவரை தரிசிக்கணும்னு ஒரே ஒரு காரியத்துக்காக தான். அப்போ அந்த கிருபை ஊட்டப்பட்ட காரணம் நம்ம எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தான் அவர் அவருடைய கிருபையானது நம்ம பிரசன்னம் ஆகியிருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், வசனம் சொல்லுது, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. அப்போ கர்த்தரை தரிசிக்கணும் அப்படின்னா எனக்கு கிருபை வேணும். அந்த கிருபையை அவர் அளவுக்கு அதிகமா எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட பிள்ளையா இருக்கிற நான் அவரை தரிசிக்கணும்னா இந்த உலகத்துக்குரிய இந்த வேர்ல்ட்லி லைஃப், இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை வாழாம நான் கர்த்தருக்குரிய அந்த காட்லி லைஃப் வாழணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த காட்லி லைஃப் அப்படின்னா என்ன, அந்த கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கைனா என்னன்னா அவபக்தியையும் இந்த உலகத்துக்குரிய இந்த லௌகிக இச்சைகளையும் வெறுத்து. அப்போ டிவியை வெறுக்கணும்னா அதை வெறுத்துதான் ஆகணும். பொய் பேசுறத வெறுக்கணும்னா வெறுத்துதான் ஆகணும். கெட்ட வார்த்தையை பேசுறத வெறுக்கணும்னா வெறுத்துதான் ஆகணும். கோவப்படுறத வெறுக்கணும்னா வெறுத்துதான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் பரலோகத்துக்கு என்ன கூட்டிட்டு போகாது. அப்போ அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தி உள்ள பிள்ளையா இருந்து நீதியையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. இந்த உலகம் என்னை சுத்தி இருக்கிற உலகம் அழுக்காதான் இருக்குது, அது பாவத்துலாம் இருக்குது. ஆனாலும் இந்த பாவமே இந்த உலகமா இருந்தாலும் சரி, அந்த உலகத்துல கர்த்தரின் ஒளியை வாங்கின பிள்ளையாய் நான் அந்த ஒளியை பிரதிபலிக்கிற பிள்ளையா நான் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, அந்த எல்லா பாவங்களும் மேற்கொண்டு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதோட வாழ்றதுக்கு நாம் யாரும் அழைக்கப்படவே இல்லை. பாவ இச்சைகள்ல நமக்கு போராட்டம் இருந்தாலும் சரி, ஆனா கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய முறையில நீங்க நடந்துகளுங்க, பரிசுத்தாவின் சத்தத்தை கேட்டு நீங்க கீழ்ப்படிங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 51:10. சாம்ஸ் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். இது உங்களாலும் என்னாலும் மேற்கொள்ள முடியுமான்னு பார்த்தா ரொம்ப அது வாய்ப்பு இல்லை. கர்த்தருடைய ஆவி என்னுடைய கூட இல்லைன்னா அதை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. நம்முடைய அன்றாட ஜபத்துல நம்ம கேட்க வேண்டிய வார்த்தைகள் இதுதான். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் எது விருப்பமோ அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பா நம்மால கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியும். அது நமக்கு லகுவாயும் அந்த சுமை மெதுவாகவும் இருக்கும்ன்றத பார்க்கிறோம். வாசிப்போம் அடுத்ததா லூக்கா 9:23. லூக் 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமேன். ஆமேன். இப்போ அடுத்ததான் நான் பார்க்க போற தலைப்பு, கர்த்தருடைய கட்டளைகளை நான் கை கொண்டேன், ஆனால் நான் சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். அதை விட்டு கொடுத்தனா எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த உலகத்துக்குரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போயிடும்ன்ற பயத்தினால நம்ம என்ன பண்றோம்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம். அதனால கூட அவருடைய கட்டளைகள் எனக்கு பாரமாக இருக்கிறது. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அதை கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நான் விட்டு கொடுக்கணும். அதை விட்டு கொடுத்தேன்னா எனக்கு இந்த உலகத்தின் மூலமா வருகிற பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்காம நான் இழந்து சில காரியங்களை இழந்து போகிற சூழ்நிலைகள் வரலாம். அதனால நம்ம எல்லாரும் பயந்து கொண்டு கீழ்ப்படியாம இருக்கிறோமா என்பதை நம்ம நிதானித்து பார்ப்போம். அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சொந்தக்காரங்க. நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா நான் இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியணும்னா என் சொந்தக்காரங்க என்னை வெறுத்துருவாங்க.
எங்க அப்பா அம்மா என்ன வெறுத்துருவாங்கன்ற மாதிரி அந்த பயத்தினால நம்ம வந்து சில பேர் கீழ்ப்படியாம இருக்கிறோம். இல்ல நான் வேலை ஸ்தலத்துல வந்து நான் பொய் சொல்லியே தான் ஆகணும், அது வந்து யாரையும் அந்த பொய் பாதிக்காது, அதனால நான் பொய் சொல்றேன்ற அந்த போர்வையில நம்ம என்ன பண்றோம், பொய்களை சொல்லுகிறோம். ஆனா வசனம் கிளியரா சொல்லுது, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. பொய் சொல்லுகிறவர்களும் அவிசுவாசிகளும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகும் எரிகிற நரகத்திலே பங்கடைவார்கள் வசனம் சொல்லுகிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய பொய்யா, இந்த பொய்க்கு வந்து கர்த்தர் வந்து நெருப்புல போட்டுருவாருன்னு பார்த்தா அவர் பட்சபாதம் இல்லாத தேவனாக இருக்கிறார். பொய்யில வந்து சின்ன பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம்ன்ற கேட்டகரி கிடையாது. அது எதுவா இருந்தாலும் அவர் நீதியாய் நியாயம் தீர்க்க தேவன். நம்ம வேணா சொல்லிக்கலாம், நான் வீட்டு சபையில இருக்கிறேங்க, எனக்கு ஒரே தேவனை தெரியும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், அதனால வந்து இந்த பொய் சொல்றதுனால கர்த்தர் என்னை தண்டிப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா அவர் தண்டிப்பார். நோவா காலத்துல வந்து 8 பேர் மாத்திரமே தான் அவர் காக்கப்பட்டாலும் எல்லாருக்கும் தெரியும். இது போல எந்த காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளா இருக்கணும். இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி கர்த்தரை துக்கப்படுத்துறது விருப்பம் இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், மனுஷனையா நான் தேவனையா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லாம ஏன் எனக்கு அந்த பயம் இருக்குன்னா, எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய கவலை. எனக்கு வந்து கடமைகள் இருக்குது, இதெல்லாம் நான் செஞ்சு முடிக்கணுமே அப்படின்ற ஒரு எதிர்காலத்தை குறித்து எப்ப பார்த்தாலும் ஒரு கவலை. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, எதை குறித்து நீ கவலைப்படாத வசனம் சொல்லுது. ஆனாலும் கூட எனக்கு அநேகம் 1000 கவலைகள் இருக்கத்தான் செய்கிறது. இங்க லூக்கா 9:23 சொல்லுகிறது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்ற முடிவை நீங்களும் நானும் பர்சனலா எடுத்திருக்கிறோம். இது எங்க அப்பா சொல்லி நான் கேட்கல, உங்க அப்பா சொல்லி நீங்க கேட்கல, உங்க பிள்ளைகள் சொல்லி நீங்க கேட்கல, உங்க கணவன் சொல்லி நீங்க கேட்கல. இந்த முடிவை இயேசு கிறிஸ்துவ வந்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போகணுன்ற அந்த முடிவை எடுத்தது பர்சனலா நீங்க, உங்க ஆத்மாவுக்காக, நான் என் ஆத்மாவுக்காக. அப்ப அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் தன்னைத்தான் வெறுத்து, எனக்கு எதெல்லாம் லாபமா இருந்துச்சோ, இந்த உலகத்துல நான் வாழ்வதற்கு எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அது எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை சொல்றாரு, அதை வெறுத்துரு, அதை வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ எனக்கு பிடிச்ச காரியங்கள் கர்த்தருக்கு பிடிக்கலன்னு வரும் பொழுது நான் என்ன பண்ணும், அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதை நான் பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த காரியங்கள் ஒன் டைம் இவெண்டான்னு பாத்தீங்கன்னா இது ஒரு தடவை நடந்து முடிய காரியங்கள் அல்ல. இன்னைக்கு ஒரு காரியத்தை வந்து வெறுத்திருப்போம், நாளைக்கு ஒரு புதுசா ஒண்ணு கிளம்பி வரும், நாளைக்கு புதுசா ஒண்ணு கிளம்பி வரும். அதான் வசனம் சொல்லுகிறது, அனுதினமும் அதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ இது ஒன் டைம் ஈவெண்டா இல்லாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற அந்த நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமாம், நமக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கோ, இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கலையோ அந்த காரியங்களை நம்ம வெறுத்து ஒதுக்கி அதை அனுதினம் எடுத்துக்கொண்டு பின்பற்றினா மட்டும்தான் நம்ம பரலோகம் போக முடியும். நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் வசனம் சொல்லுகிறது, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். ஆகையால் வந்து தெளிந்த புத்தி உள்ள பிள்ளைகளா இருந்து பிசாசுர தந்திரங்களுக்கு விழுந்து போகாதபடி நம்ம வந்து நிதானித்து நம்முடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. வாசிப்போம் மத்தேயு 6:33, மேத்யூ 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆமென். கர்த்தருக்கென்று நாம் வந்து விட்டு கொடுத்தோமே ஆனால் நமக்கு வந்து சேரப்போகிறது நன்மையான காரியங்கள் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில. நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வீட்டுல வந்து ஒரு சிறு பிள்ளைகள் இருக்குச்சுங்களேன், ஒரு 3 வயசு 4 வயசு. அந்த குழந்தை எதை குறித்தும் பயப்படாது. அது சாப்பாடு தேவையில்லை, அது துணிமணி தேவையில்லை. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அது தேவைன்னே தெரியாது. பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை சம்பூர்ணமாய் கொடுக்கறதுக்கு எல்லா பெற்றோர்களும் நம்ம பிரயாசப்படுறோம். அநீதி நிறைந்த மனுஷனாகிய நானே என் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க தெரிந்திருந்தா பரலோகத்தில் இருக்கிற தேவன் வந்து அதிலும் மேன்மை உள்ளவராக இருக்கார். இன்னும் அதிகமாக கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன் தான். ஆனாலும் என்னுடைய விசுவாசம் வந்து குறைவாக இருக்கிறதுனாலதான் நான் என்ன பண்றேன், எனக்குரிய காரியங்கள் நான் தேடுறேன். இந்த எதிர்காலத்துக்குரிய காரியங்கள், சொந்தங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்ற பயம், இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தலைன்னா, இந்த ஒரு பொய் சொல்லலைன்னா என் வாழ்க்கை வந்து நான் கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போகும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, கர்த்தருக்கு வந்து பயம் இல்லாம நம்ம வந்து கட்டளைகள் கீழ்ப்படியாம விழுந்து போகிறோம். ஆனா வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப கூட கொடுக்கப்படும்ன்ற காரியம் எதுன்னா, அங்க மேல வாசித்து பாத்தீங்கன்னா, போட்டுக்க துணி, குடிக்க தண்ணி, அப்புறம் சாப்பாடு. இந்த 3 காரியங்களை குறிச்சுதான் அஞ்ஞானிகள் நாடி தேடுவார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால சொல்றார் ஆண்டவர், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள்,
அப்ப அவருக்கு என்ன பிரியமான காரியமோ அதை மாத்திரமே நம் வாழ்க்கையில் தேடுகிற பிள்ளைகளா இருந்தோம் அப்படின்னா, அதை நடப்பிக்கும் பொழுது மேபி இனிஷியலா அந்த காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு கடினமா இருக்கலாம், அது கஷ்டமா இருக்கலாம், ஒரு தோல்வியை சந்திக்கலாம். ஆனாலும் கூட அதில் நிலைத்திருக்கும் பொழுது, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் வேறு, என் நினைவுகள் வேறு அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்போ எனக்கு சில பிளான்ஸ் என் வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னா, அதுதான் நடப்பிக்கணும் ஆண்டவர் நினைச்சீங்கன்னா அது தவறான செயல். ஆனா கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பிளான்ஸ் இருக்கும். அது அவர் நம்முடைய சுயாதீனத்தை அவரிடம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன், அதன்படியே செயல்படணும்னு சொல்லி நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா, நம்மளுக்கு முடிவு வந்து அது ஜீவனுக்கு எதுவாக இருக்குன்றத முழு நிச்சயமா நம்புகிற பிள்ளைகளா இருந்து நம்முடைய சுயாதீனத்தை அவரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு எல்லாமே நன்மையான காரியங்களா மாறுன்றதை பார்க்கிறோம். வாசிப்போம் ரோமர்ல 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரை. ரோமன்ஸ் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். சோ தேவனை ஆராதிப்பதில் 2 வகையான ஆராதனை இருக்கிறது. ஒன்னு வந்து புத்தி உள்ள ஆராதனை, ஒன்னு புத்தி இல்லாத ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை ரொம்ப தெளிவா பேசுதுங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்க வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமலும். அப்ப இந்த உலகத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், நமக்கு வந்து இந்த உலகத்தோட ஒத்து வாழ்றதுக்கு நம்ம யாரும் அழைக்கப்படவே இல்லை. நமக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம நம்பி இருக்கிற அந்த ஒரே நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் பொழுது அவரை தரிசிச்சே ஆகணும். அப்போ தரிசிச்சே ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணுமாம், நாம் அந்த தீத்துல வாசம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்து வசனம் 12, நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி அப்படின்னு பாக்குறோம். அது போலதான் நமக்கு வந்து இந்த உலகத்துக்கு நமக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம எல்லாரும் மறுரூபம் ஆகியே தீரணும். இந்த உலகத்துல முதல்ல மறுரூபம் ஆகணும். இங்க மறுரூபம் ஆனா மட்டும்தான் நம்ம வந்து கர்த்தரை தரிசிப்பதற்கு மறுரூபம் ஆக முடியும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வந்து புது சிருஷ்டி, இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் ஒரு புது கிரியேஷன் நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். அப்போ ஒரு புது கிரியேஷனா இருக்கணும்னா முதல் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தின்படி, உங்கள் மனம் புதிதாகணும். எதுக்கு புதிதாகணும்? இந்த பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் புதிதாகணும். அப்ப பொய் சொல்றது பாவம் அப்படின்னா அது பொய் சொல்றது பாவம், அது பழைய மனுஷனுடைய குணாதிசயங்கள். அப்ப நான் வந்து மனம் புதிதாகி இனிமே பொய் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்குள்ள வரணும். இப்ப பொய் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி என்னென்ன பாவங்களை வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறாரோ அந்த பாவங்களை உணர்ந்து அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோ மறுரூபமாகணும்னா முதல்ல என் மனம் வந்து புதிதாகணும். புதிதாகணும்னா கர்த்தருடைய கட்டளைகள் என்னவென்பதை நான் பகுத்தறியணும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ திரும்ப வாசிக்கிற வசனத்தை, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். சோ மறுரூபமாகணும்னா என் மனம் புதிதாகணும். என் மனம் புதிதாகணும்னா நான் பகுத்தறியணும். நான் எதை பகுத்தறியணும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று. அப்ப கர்த்தருடைய சித்தம் என்னன்றதை நான் பகுத்தறிந்து, ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு அளவுகோல் இருக்கலாம், இது போதும், இதுதான் வந்து என்னால மேக்சிமம் முடியும், இது மேல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு நாமே நமக்கு ஒரு அளவுகோலை வைத்துக் கொண்டு இதுதான் பரிசுத்தம் என்ற நினைக்கிறது வந்து கர்த்தருக்கு விரும்புகிறது அல்ல. அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நம்ம வந்து நாடி தேடி அதை பின்தொடர்ந்து அதை காத்து கொண்டா மட்டும்தான் நம்மளால பரலோகத்துக்கு போக முடியும். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறிந்து மனம் புதிதாகி நம்மளால மறுரூபமாக முடியும்னு பார்க்கிறோம். பிலிப்பியர் வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 8 வரை. பிலிப்பியன்ஸ் 3:7-8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமீன். நமக்கு எது லாபமா இருந்துச்சோ அதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு வரும் பொழுது அவைகளை விட்டு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை பவுல் செய்தார்னு பார்க்கிறோம். பவுலை குறித்து அநேக முறை நம்ம பேசியிருக்கிறோம். அவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தார், எவ்வளவு டேலண்ட்ஸ் இருந்தது அவருக்கு. அவர் பார்த்து அந்த அங்க ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்கினாங்க. ஏன்னா அவர் வந்து வாக்கில் வல்லவராக இருந்தார், நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா எல்லாம் வந்து கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், அது குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவருக்கு எதெல்லாம் அவர் வந்து ஒருவேளை நியாயப்பிரமாணத்துல இருந்திருந்தார் அப்படின்னா, அவர் வந்து அந்த யூத மதத்தாரின் மத்தியில வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்திருக்கலாம். ஆனாலும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை தான் எனக்கு முக்கியம், அவரை பின்தொடர்ந்து அவருக்காக நான் மரிக்கிறது தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு, அவருக்கு எதெல்லாம் லாபமா இருந்துச்சோ எல்லாவற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அது நஷ்டம் என்று எண்ணுகிறேன் பார்க்க அவர் சொல்லுகிறார். அப்ப அது போல நானும் வந்து பவுலை போல இருக்கிறேனா என்ற நிதானித்து பார்ப்போம். எனக்கு இந்த ஆதாயம் கிடைக்கும்ன்றதுக்காக கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம என்னுடைய ஆதாயத்தை வந்து பெறுறதுக்காக நான் பாவம் செய்கிறேனா? இல்ல, எனக்கு இது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் இதிலும் மேன்மையான காரியம் எனக்காக வைத்திருப்பார் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட நம்ம வந்து அவர் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமான்ற நிதானத்தை பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து கீழ்ப்படியாம போனோம்னா நமக்கு கிடைக்க நேர போறது சாபங்கள் மட்டும்தான். ஆசீர்வாதங்களும் சாபங்களையும் உன் முன்னே வைக்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு நடந்தா நமக்கு ஆசீர்வாதம், கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கை கொள்ளாம போனோம்னா நமக்கு சாபம் அப்படின்றத உபாகமத்துல வாசிக்கிறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து ஒரு சின்ன ஒரு ஆதாயத்துக்காக கர்த்தருடைய கட்டளைகளுக்கு வந்து விரோதமாக நடந்து பாவத்தை வந்து வாரிக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் இருக்காம எந்த நேரத்திலும் நம்ம வந்து கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்து அதை அன்போட கீழ்ப்படிய நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் 2 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரம் வசனம் 7. 2 Corinthians 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அமேன். ஆமென். நான் இங்க பார்க்கிற வார்த்தைகள் வந்து அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ ஒரு வருத்தத்தோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது வந்து ஒரு கட்டாயத்தோடையோ ஒரு வருத்தத்தோடையோ ஒரு பயத்தோடையோ வந்து கீழ்ப்படுறது கர்த்தர் விரும்பவே இல்லை. இங்க சொல்றாரு அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்லன்னு பார்க்கிறோம். இப்போ தேவனுக்கு பிரியமான காரியங்களை வாழ்க்கையில் நடப்பிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு மனதோட முழு வலிமையோட கர்த்தர் மீது அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருந்து அவர் எங்க அப்பா இதுதான் விரும்புகிறார், அதை தான் என் வாழ்க்கையில் நடப்பிப்பதுன்ற அந்த உறுதியோட வந்து நம்ம சந்தோஷத்தோடு அதை செய்ய சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரே இல்லாமல் அதை வந்து व्यसனத்தோட செய்யறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றதை பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து கர்த்தருடைய திட்டத்தின் மேல நமக்கு விசுவாசம் இருக்குதா இல்ல அவிசுவாசம் இருக்குதா? எனக்கு ஏன் கர்த்தருடைய கட்டளைகள் பாரமா இருக்கு அப்படின்னா 3வது தலைப்பா நான் பார்க்க போறது வந்து எனக்கு சில பிளான்ஸ் என் லைஃப்ல எனக்கு இருக்கு, ஆனா கர்த்தருக்கு வந்து அந்த பிளான்ஸ் பிடிக்கல, அதனால வந்து நான் எதை நடப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல வந்து கர்த்தருடைய கட்டளைகள் கீழ்ப்படியாம எனக்கு பர்சனலா என் லைஃப்ல எனக்கு இருக்கிற பிளான்ஸை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன் பாத்தீங்களா, அது வந்து கர்த்தருக்கு உகந்த காரியம் அல்ல. முழுமையாக நம்மை அவரிடம் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் என்ன விரும்புகிறாரோ அதை மாத்திரம் தான் நடப்பிக்கணுன்றதை நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். ஆனாலும் இந்த உலகத்தோட கவலையினால சில டைம் வந்து வழி விலகி போகிறதுக்கு நிறைய வந்து நமக்கு வந்து ஏதுவாக சில காரியங்கள் நடக்கிறது. சில டைம் வந்து உபத்திரம் வரும் பொழுது சந்தேகம் வரும், என்னடா பிரச்சனை வந்துருச்சு, கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறோமா, இதுதான் ஆண்டவருடைய சித்தமான்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அப்ப அந்த நேரத்துல வந்து அவிசுவாசமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது என்ன பண்ணோம்னா மாம்சத்துக்கு இடம் கொடுத்து நம்ம கட்டளைகள் கீழ்ப்படியாம நம்ம வந்து வழி விலகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில டைம் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி கூட மீண்டும் 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 இந்த காரியத்தை கேட்டு கூட எனக்கு அது பிடிச்சிருக்கும், இந்த காரியத்தை நடப்பிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுல பிடிச்சிருக்கும். அந்த மனசுல நான் நிர்ணயம் பண்ணியிருப்பேன், நிர்ணயம் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இந்த வேலையை எனக்கு செஞ்சு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கறது வந்து கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் நான் என்ன பண்றோம், மீண்டும் 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 ஜெபித்து கூட அந்த ஜெபத்துக்கு வந்து நமக்கு வந்து பதிலே கிடைக்காம கூட போயிருக்கலாம். அது பதில் கிடைக்காம போகும் பொழுது நமக்குள்ள அவிசுவாசமான காரியங்கள் வந்து நமக்கு வந்து வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப முக்கியமா வந்து கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காம தன் சுய புத்தியின் மேல் நம்பிக்கை வைத்து அதை வந்து நடப்பிக்கிற வந்து அநேக வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கும், நம்ம நடப்பித்தும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, கர்த்தருடைய திட்டத்தின் மேல் நம்பிக்கை இல்லாம நம்ம வந்து என்ன பண்றோம்னா அவிசுவாசத்துக்குள்ள விழுந்து போகிறதுக்கு ஏதுவான நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா வாசிப்பு வசனம் நீதிமொழிகள்ல 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 6 வரை. Proverbs 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுதுன்னு எங்கெல்லாம் வருதோ ஒரு கண்டிஷன் நம்ம எல்லாரும் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்பாக சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த அப்பொழுதுன்ற வார்த்தைக்கு முன்பாக சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் கீழே சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதம் நம் தலைமையில் வந்து பலிக்கும். அப்போ அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார்ன்ற ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெறணும்னா வசனம் 4-5 திரும்ப வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும்
கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போ என் சுய புத்தியின் மேல சாரக்கூடாதுன்றது அந்த முதல் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனா மனுஷனா இருக்கிற நான் என்ன பண்றேன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதை செஞ்சுதான் ஆகணும், என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது, இதை நான் யூஸ் பண்ணி, என் பிரெயினை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா இதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா சுய புத்தியின் மேல் சாடுறோம். ஆனா கர்த்தருக்கு அது பிரியம் இல்லை. உலகம் சொல்லும், நீ வந்து இண்டிபெண்டா இரு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ டிபெண்டா இரு, என்னை சார்ந்து மாத்திரம் நீ இருன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சோ உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மீது நம்பிக்கை. ஒரு விஷயத்த அப்பாட்ட சொன்னா அப்பா வந்து அதை நடப்பிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனா எனக்கு அந்த விசுவாசம் வந்து சம்டைம் குறைஞ்சிருது. ஏன்னா அது டிலே ஆகலாம், நான் கேட்ட காரியங்கள் நடக்காம போகலாம். அதனால அவிசுவாசம் வந்து வருவதற்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு நீ சமாதானத்தோட இருந்து சொல்றார். சோ உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நான் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை அவரிடம் ஒப்பு கொடுத்து என் சுய புத்தியின் மேல் சாராமல் ஆண்டவர் நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அது முழு நம்பிக்கையோடு அவர் மேல இருந்து அதை நினைத்து கொண்டிருந்தோமே ஆனால் கண்டிப்பா என் பாதைகள் செவ்வாய்ப்படுத்துவார்ன்றது இங்கே வாக்குத்தத்தம். சங்கீதம் 37:5 வாசிக்கலாம். Psalms 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆமென். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் விரும்புகிறது ஒண்ணுதான், உன் வழியை கர்த்தரிடம் ஒப்புவி. நம்ம எதை செய்தாலும் சரி, நிக்கிறோம், நடக்கிறோம், தூங்குறோம், பேசுறோம், எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவரில் நம்பிக்கையாயிருந்து, ஆண்டவரே நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நான் உட்கார்றேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அமைதியா இருந்தோமே ஆனால் அவர் சொல்லுகிறார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மத்தேயு 6:10 வாசிப்போம். Matthew 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமென். ஆமென். இந்த ஜெபத்தை வந்து நம்ம எல்லாரும் சொல்லுகிற பிள்ளைகளா தான் இருக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகிறது. அதை வந்து ஆவலோடு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சித்தம் பரலோகத்தில் என்றென்றைக்கும் செய்யப்படுகிறது, பூமியிலும் செய்யப்படணும்னா கர்த்தர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அதை யார் நடப்பிக்கணும்? நீங்களும் நானும் தான் அதை நடப்பிக்கணும்ன்றதை புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா, நான் என்னால ஏன் வந்து கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியல அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சோர்வு. கட்டளைகள் தெரியும், ஆனா நான் எவ்வளவுதான் கீழ்ப்படுகிறது அப்படின்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு சோர்வு. நான் எவ்வளவோ விஷயங்களை மாத்திருக்கிறேன், என்னால இது ஒண்ணு மட்டும் தான் மாத்த முடியும், 2 மட்டும் தான் மாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஸ்டேஜ்ல கையை தூக்கிடுறோம். இது போதும், இதுக்கு மேல வந்து நம்ம மாத்த தேவையில்லைன்ற அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், ஒரு ஆவிக்குரிய ஒரு சோர்வு நமக்குள்ள இருக்குது. அது மட்டும் இல்லாம மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கிறது. என்னை விட இந்த சிஸ்டர் வந்து ரொம்ப பக்தியா இருக்கிறாங்க, என்னோட சிஸ்டர் வந்து மேன்மையா இருக்கிறாங்க, என்னோட வந்து இந்த பிரதர் வந்து ஆவிக்குரிய வந்து முறையில வளர்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களை கம்பேர் பண்ணி 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 என்ன பண்றோம்னா, நம்ம அவங்கள போல இல்லையே அப்படின்ற அந்த எண்ணத்தினால என்ன பண்றோம்னா நமக்கு ஒரு சோர்வு உண்டாகிறது. இது கர்த்தர் விரும்புவார்னு பார்த்தா கண்டிப்பா கர்த்தர் விரும்ப மாட்டார். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நமக்கு தேவையில்லை. தன்னை பார்க்கும் பொழுதே மேன்மை பாராட்ட உனக்கு இடம் ஒன்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப வாசிக்கலாம் மத்தேயு 23:4. Matthew 23:4. தூக்கத்திற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷ தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களும் ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். அந்த காலகட்டத்துல வந்து அந்த பரிசேயர்கள் வாழ்ந்த பொழுது அவங்க நியாயப்பிரமாண கட்டளைகளை வந்து கடுமையா அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னும் அதிகப்படியான வேறு பாரம்பரிய கட்டளைகளும் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு, ஆனா அவங்க வந்து சுமக்கிறதுக்கு அரிதான கட்டளைகளை வந்து அவங்க கொடுத்தாங்கன்றத பார்க்கிறோம். ஆனா தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். எதுக்காக சொல்றேன்னா, நம்ம யாரையும் கம்பேர் பண்ண தேவையே இல்லை. எனக்கு என்ன கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்காரோ, எனக்கு 10 வசனம் தெரியுதா, அந்த 10க்கு கீழ்ப்படிவோம். நாளைக்கு 11 வெளிப்படும், நாளன்னைக்கு 12 வெளிப்படும். அப்போ வெளிப்பட 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 நமக்கு வந்து எவ்வளவு தேறி இருக்கிறோமோ ஒரே ஒழுங்கா இருந்து அதுல தேறி அதுல நின்று இன்னும் வந்து பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் நம்ம மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு யாரும் பெஞ்ச் மார்க் கிடையாது. உங்களுக்கு நான் உங்களுக்கோ ஒரு பெஞ்ச் மார்க் இல்ல. நமக்கு பெஞ்ச் மார்க், நம்ம எல்லாருக்கும் பெஞ்ச் மார்க் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரை பார்த்து அவர் விரும்பத்தக்க அந்த பரிசுத்தத்தை அவரை போல நம்ம எல்லாரும் மாறி வரணுமே தவிர, இவரை பார்த்து நான் வந்து இவரை போல நான் இல்லையே அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால ஆவிக்குரிய முறையில வளர முடியவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய பெஞ்ச் மார்க் வந்து அந்த மனுஷனா எவ்வளவு ஒரு மனுஷா இருப்பாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும் இந்த காரியத்துல. கலாத்தியர் 6:9 வாசிக்கலாம். Galatians 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். ஆமென்.
இப்போ நமக்கு வந்து நன்மை செய்யணும்னு சொல்லி நமக்கு கட்டளை நமக்கு இருக்குது. நம்ம கர்த்தருக்கு பிரியமா நடக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம் என்று பார்க்கிறோம். அப்போ நிறைய காரியங்கள நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம வாழ்க்கையில் நடப்பித்துக் கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னடா எவ்வளவுதான் நான் மாறுறது அப்படின்ற எண்ணங்களுக்கு வந்து இடம் கொடுக்காம, பிசாசுக்கு எதிர்த்து நின்று கடைசி வரைக்கும் தளர்ந்து போகாம, வீக்கா ஃபீல் பண்ணாம, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறது. நான் நிறைய சாக்ரிஃபைசஸ் நீங்க உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்க. ஆனா கடைசியா கர்த்தரை தரிசிக்க போகிற அந்த காலகட்டத்தை அறிந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டிய டைமை வந்து நம்ம வந்து எழுந்து போகாம, தளர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்வது வந்து நம்ம முழு மூச்சா இருந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்ம வந்து கர்த்தரை தரிசிப்பது உறுதி. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இந்த ஆவிக்குரிய சோர்வுக்குள்ள நம்ம இடம் கொடுக்காம கட்டளைகள் மேல் விருப்பமாக வாஞ்சியாக இருந்து அன்போடு அதை நடப்பிப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வாசிப்போம் ஐசையா 40:29 முதல் 31 வரை. ஐசையா 40:29-31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. அப்போ நான் எவ்வளவுதான் சோர்ந்திருந்தாலும் பரவாயில்ல, என்னால அது பர்சனலா முடியாதுதான். ஆனாலும் எனக்கு வந்து பலனை கொடுக்கிற என் தேவனாய கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். நான் வந்து நற்கிரியை நடப்பிப்பதற்கு நான் ஆவலா இருந்து, நான் வந்து ஒருவேளை வந்து வீக்கா ஃபீல் பண்ணாலும், ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே சொல்லி கேட்கும் பொழுது அவர் நமக்கு பலனை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அப்போ நான் வந்து கர்த்தருக்காக வெயிட் பண்றேன். ஏன்னா எனக்கு பொறுமையோ, ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாத்தீங்களா, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ உபத்திரம் வருவது நல்லதுதான். நான் பொறுமையை கத்துக்கிறேன். உள்ளான மனுஷன் பலப்படுறான்றதை நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ கர்த்தருக்காக பொறுமையா இருந்து காத்திருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் பார்க்கிறோம். இப்போ இன்னொரு ரீசன் வந்து என்னால ஏன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியல, எனக்கு ஏன் இது பாரமா இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துடைய மாயை, அதன் மேல இருக்கும் பற்று. இந்த உலகம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு மாயையான உலகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ரொம்ப டெம்பரரியான ஒரு இல்யூஷன். ஆனா அதுக்குள்ள வந்து நமக்கு வாழ்ந்து கொண்டு எனக்கு இது வேணும், இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம இருக்கிறது கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நம்ம வந்து இந்த உலகத்தையே நாடி தேடி அதன் மேல் பற்று வைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். இது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாதது. அதுல முதல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். இந்த சோசியல் மீடியா, இந்த இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, இந்த ஃபேஸ்புக் பார்க்கறது, இந்த யூடியூப்ல உட்காந்துட்டு ஷார்ட்ஸ் பார்க்கறது, வீடியோஸ் பார்க்கறது, இந்த மாதிரி காரியங்கள் இந்த உலகத்துக்குரிய மாயை. அது வந்து மேல் பற்று வைத்துக்கொண்டு கர்த்தருக்கு நேரம் செலவிடாமல் நம்ம என்ன பண்றோம்னா அதுல மூழ்கி இருக்கிறோம். இது மூழ்கி இருக்கிறதுனால நமக்கு மிஞ்சுகிறது வந்து ஆசீர்வாதம் இல்லை, பாவம் தான் பிறக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். யாக்கோபு சொல்வது போல இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பரிபூர்ணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும்னு பார்க்கிறோம். வாசிப்போம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை. 1 John 2:16-18. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். ஆமென். உங்கள் எதிராளியானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன பண்றான், பிசாசானவன் ஏதோ ஒரு டிராப்பை வச்சுக்கிட்டு நம்ம ஆத்துமாக்களை வந்து வஞ்சிக்கிறதுக்கு அநேகமான பிளான்ஸ் அவன்கிட்ட இருக்குது. ஸோ அநேக அந்தி கிறிஸ்துகள் இந்த பூமியில தோன்றி இருக்கிறார்கள். நம்ம எதுக்காகனா நம்ம எல்லாரும் வஞ்சிக்கணுன்ற ஒரு காரியத்துக்காக தான். ஆனா வசனம் சொன்னது, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவை அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இப்போ உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தை ஒத்த விஷயம் தரிக்க மாட்டேன்றத அந்த உறுதியான முடிவை நம்ம எல்லாரும் ஞானஸ்தானத்தின் போது எடுத்திருக்கிறோம்.
அப்போ எனக்கு இந்த உலகத்தை வேண்டான்ற அந்த முடிவு எடுத்து நாம பின்வாங்கி போகாமல் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம்னு கர்த்தர் அழைக்கிறார். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகத்தோட மாயை நமக்கு வேண்டாம். இந்த உலகத்தின் மேல பற்று எனக்கு வேண்டாம். ஏன்னா கர்த்தரால் இவைகள் உண்டானவைகள் அல்ல. நம்ம எல்லாம் நோக்கி பார்க்க வேண்டியது மேலானவைகளே அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 21 வரை. மேத்யூ 6:19-21. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமீன். ஆமென். நம்ம எதை பர்சூவ் பண்றோம்? இந்த உலகத்துக்குரிய அந்த காரியங்களை நம்ம தேடி பின்தொடர்ந்து போகிறோமா, இல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை நோக்கி நம்ம பின்தொடர்ந்து போகிறோமான்ற நம்ம நிதானித்து பார்ப்போம். வசனம் சொல்லுது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடனும் கண்ணமிட்டு திருடுவான். அப்போ நம்ம துணிமணியோ நம்ம தேடி நாடி அதுக்கு நம்ம போகிறதுனால அந்த பூச்சி என்ன பண்ணுமாம், அதை அழிச்சிரும். எவ்வளவு பெரிய மெட்டலா இருந்தாலும் சரி, துரு என்ன பண்றோம், அதை அரிச்சிரும்னு பாக்குறோம். அது போல இங்கே திருடனும் கண்ணமிட்டு திருடுவான்னு வசனங்கள் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு இருக்கிற காரியங்கள் நாளைக்கு இல்லாம கூட போகலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பொக்கிஷங்கள் இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கலாம். ஆனா நாளைக்கு அது இல்லாம போக வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் அதான் சொல்றாரு, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நாடி நீங்க தேடாதீங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. அப்ப பரலோகத்துல பொக்கிஷங்கள் என்னன்னு பார்க்கும் பொழுதுதான் அந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா இருந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம் ஆகிய இந்த ஸ்பிரிச்சுவலான காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஆவியில எப்படி இன்னும் அதிகமாக வளர்கிறது, கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கிறது என்ற அந்த காரியங்களை மட்டும் நோக்கி முன்னோக்கி வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நான் உலகத்துக்குரிய காரியங்களை பின்தொடர்ந்து போனேன்னா என் சிந்தனை, என் சொல், என் செயல்பாடுகள் எல்லாமே இந்த உலகத்துக்குரிய நோக்கமா இருக்கும். ஆனாலும் ஸ்பிரிச்சுவலா நான் குரோ ஆகணும், இன்னும் பரிசுத்தமாகணும் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தைகள் பூராமே ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய காரியங்களா தான் இருக்கும். இது நாம தான் வகையறுத்து பார்க்கணும். நம்ம எங்க இருக்கிறோன்றதை நிதானித்து பார்ப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரை. கொலோசியன்ஸ் 3:1-2. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு வசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ நான் பாவங்களுக்கு மரித்து மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நீதினால மீண்டும் பிழைத்திருக்கிறேன் நம்ம எல்லாரும் அறிகிறோம். அப்போ நம்ம எல்லாரும் எழுந்திருக்கிறோம். எழுந்த பொழுது என்ன சொன்னோம்? நம்ம எல்லாரும் என் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றும் தண்ணியில புதைச்சிட்டு ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது ஜீவனை கொண்டவனாக, இயேசுவின் வித்தை தரித்த பிள்ளையாக நான் மீண்டும் பிறந்திருக்கேன்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். அப்போ மீண்டும் பிறந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ என் லைஃப் இட் ஹேஸ் டு பி கிரைஸ்ட் சென்டர்ட். என்னுடைய வாழ்க்கையோட மையப்பகுதி யாருன்னா நான் இல்ல, இயேசு கிறிஸ்து. அப்போ அவர்கிட்ட இருந்து என்ன புறப்பட்டு வருகிறதோ அந்த காரியங்களை மாத்திரம்தான் என் வாழ்க்கையில் நடப்பிப்பென்ற அந்த உறுதியோட தான் நம்ம ஞானஸ்தானத்துல தண்ணி விட்டு வெளியே வந்தோம். ஞானஸ்தானத்தின் போது எல்லாரும் எல்லாம் எடுத்த முடிவு அதுதானே. கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்கு நான் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வேன்றதுதான் நம்ம எல்லாரும் எடுத்த முடிவு. அப்ப என் வாழ்க்கையோட மையப்பகுதி கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர் என்ன விரும்புகிறாரோ அதை மாத்திரமே என் வாழ்க்கையில் நடப்பிப்பென்ற அந்த உறுதியோட அவர் சொல்றாரு, பூமியில் உள்ளவைகளை அல்ல, இந்த உலகத்துக்குரிய பொசஷன்ஸ் இல்ல, என்னுடைய பர்சனல் அம்பிஷன்ஸ் இல்ல, இந்த சிறு சிறு இச்சைகள் மூலமா விழுந்து போகிறது அல்ல, மேலான காரியங்கள், என்னுடைய எண்ணம் எல்லாமே ஸ்பிரிச்சுவலா இருக்குதா, நான் சிந்திக்கிற சிந்தனை எல்லாமே ஸ்பிரிச்சுவலா இருக்குதா, இது ஆவிக்குரிய காரியங்களா இருக்குதா இல்லையான்றத நிதானித்து பார்த்து நம்ம ரீஅலைன் பண்ணிக்கலாம். ரீஅலைன் பண்ணா மட்டும்தான் கர்த்தருடைய கட்டளைகள் என்னுடைய வாழ்க்கையில அது லகுவா இருக்கும். நான் அதை ரீஅலைன் பண்ணலன்னா அது ரொம்ப எனக்கு பாரமானவைகளா இருக்குன்றதை உணரணும். வாசிப்போம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை. ஜேம்ஸ் 1:22-25. அல்லாமலும் நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடிக்கு
திருவசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையிலே பாக்கியவானாய் இருப்பான். ஆமென். ஆமென். ஆல்ரெடி இந்த வசனத்தை பார்த்தோம். நம்ம எல்லாரும் பாக்கியவான்களா மாறணும்னு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அதான் நம்முடைய விருப்பமும் கூட. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்போ நிறைய வசனங்களை கேட்கிறோம். கர்த்தர் அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். நமக்கு வந்து இருதயத்தை குத்துகிறார். அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக தேவ வசனம் இருதயத்தை ஊடுருவி போகிறதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவ்வளவும் செஞ்சும் கூட நம்ம கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா, இல்ல இந்த பாவத்துக்கு வந்து இடம் கொடுத்து அந்த இச்சையில விழுகிறோமான்றது நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஏனென்றால் எண்ணத்தினானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாய் என்னதென்று மறந்து விடுவான்றதை பார்க்கிறோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளாம வசனங்களை கேட்டு அதை நிறுத்தி அதை தியானித்து அது கீழ்ப்படிந்திருந்து கர்த்தருக்கு வந்து உகந்த பிள்ளையை நாம் எல்லாரும் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கடைசியா ஒரு வசனம், பிலிப்பியர் 4 வசனம் 8 வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமேன். ஆமென். இந்த பாவத்துக்குரிய இச்சைகளுக்கு வந்து இடம் கொடுக்காம, இந்த பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காம, அவன் இருதயத்துல வந்து அந்த மாதிரி எண்ணங்களை உண்டாக்க நம்ம யாரும் வந்து இடம் கொடுக்காம, அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது இயேசுவின் நாமத்துல அந்த பிசாசை கடிந்து கொண்டு இந்த எண்ணங்களை விட்டு வெளியே போன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிற பிள்ளைகள் அவன் மாறி, ஆண்டவர் சொல்றது போல கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ என்னோட சிந்தனை பூராமே ஆவிக்குரிய சிந்தனையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால பாவத்துல விழுகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. மீண்டும் ஒரு முறையாக முதல்ல வாசித்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 5 வசனம் 3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அது பாரமானவைகள் அல்ல என்பதை இந்த வசனம் நமக்கு ஆணித்தரமாக உணர்த்துகிறது. அது ஏன் என் வாழ்க்கையில வந்து பாரமாக இருக்கிறது என்றால், நான் இன்னமும் கூட ஏதோ ஒரு பாவத்துல வந்து அகப்பட்டு அந்த பாவத்தை வந்து நான் விரும்பி அந்த இச்சைக்குள்ள விழுந்து நான் என்ன பண்றேன்னா, கர்த்தருடைய கட்டளைகள் கீழ்ப்படியாம அது பாரமான கட்டளைகளா எனக்கு தோன்றுகிறது. ஆனா இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து எந்தெந்த கட்டளைகள் எல்லாம் ஒரு லிஸ்ட் வேணா போட்டு பாருங்க நீங்களே. எந்தெந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய விடாம எனக்கு வந்து கட்டளைகள் பாரமாக இருக்கிறது. ஒருவேளை பொய் சொல்ற காரியமா இருக்கலாம், இல்ல வந்து கெட்ட வார்த்தையை பேசுறதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கோவப்படுற காரியமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து புறணை பேசுகிற காரியமா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்துட்டு இதெல்லாம் வந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமான காரியங்களா என் வாழ்க்கையில இருக்குன்றத உணர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பாவ இச்சைகளை உண்டு பண்ணுகிற அந்த எண்ணங்களை வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடிந்து கொள்ளும் பொழுது அந்த பிசாசு வசனம் சொல்வது போல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான்ற வசனத்தை நீங்க கிளைம் பண்ணி கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்பணிந்திருந்து அந்த பிசாசுகளை வந்து எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த எண்ணங்களுக்கு வந்து உங்களுக்கு இடம் இல்லாம அந்த பிசாசு ஓடி போய் தீரணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. இப்போ கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பா ஆவிக்குரிய முறையில நம்ம வந்து எல்லாரும் வளர்ந்தேறி இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வந்து வளர்ந்திருக்கிறோம். யாரும் வளராம இல்லை, நிறைய வளர்ந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த வேகம் பத்தாது. நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. நான் பர்சனலா மனம் மாறி ஆகணும், வேற வழி இல்லை. நான் மனம் மாறும் பொழுது என் குடும்பத்தார் வந்து என்னை பார்த்து அவர்களும் மனம் மாறுகிறார்கள். குடும்பம் மாத்திரம் இல்ல, என்னை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாரும் மனம் மாறுகிறார்கள். ஏன்னா கர்த்தர் ஒளியாக வந்தார், நான் இந்த பூமிக்கு ஒளியாக இன்னைக்கு இருக்கிறேன். அப்ப என்னுடைய ஒளி மற்ற எல்லாரும் முன்பாகவும் பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய கட்டளைகளை வந்து புரிந்து கொண்டு அந்த கட்டளைகளை வந்து அன்போட கை கொள்ளுகிற பிள்ளைகளா இருந்தோம்னா கண்டிப்பா அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகளை அல்ல என்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த எண்ணங்களோட கர்த்தருக்கு கொடுத்த வசனங்களுக்கு நன்றி செலுத்தி நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு ஜெபத்தை எடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆன்லைன் கூடுகையை ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவரும் உடைய தாசன் மூலியமா ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தையை கேட்டா மட்டும் போதாது ஆண்டவரே,
அந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் நடக்க எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் அனுதின வாழ்க்கைக்கு ஏற்ற ஆலோசனையை உம்முடைய தாசன் மூலியமாய் கேட்டு அந்த கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அறிந்து அந்த வார்த்தையை கொண்டே நாங்கள் அனைவரும் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாலே வருகிறவனுக்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் நீங்க அப்பா. நாங்கள் உமக்கு பின் சிலுவையை எடுத்துக்கொண்டு வருகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, அனுதினமும் எங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஆலோசனையை வழங்குகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நடக்க எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய தாசனையும் கர்த்தர் இன்னும் அநேக வார்த்தைகள் மூலியமா எங்களோடு பேச இன்னும் அவர்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அப்படியே செய்யுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.